முன்பு ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமத்துல கவி அவளோட அப்பா அம்மாவோட வாழ்ந்து வந்தாள். அவளோட வண்ணமயமான மந்திர கோலங்களால அந்த கிராமமே பசுமையாகவும் அழகாகவும் எப்படி மாறியதுன்னு பார்க்கலாமா? அம்மா அம்மா ஹை அம்மா, கோலம் போடுறீங்களா? ரொம்ப அழகா இருக்கு அம்மா. அம்மா, எனக்கும் கோலம் போட சொல்லி தரீங்களா? ஆசையா இருக்கு. கண்டிப்பா செல்லம், நீ போடு, அம்மா சொல்லி தரேன். தினமும் நீ அம்மா கூட கோலம் போட்டா நீயும் சீக்கிரமே அழகா கோலம் போடலாம். அடுத்த நாள் காலை கவி சீக்கிரமே எழுந்து கோலம் போட தயாரானாள். அம்மா, நானே இன்னைக்கு கோலம் போடுறேன். ஹை, இங்க பாருங்க, இந்த பூக்கோலம் அழகா இருக்கா? அம்மா அம்மா, இங்க பாருங்க, நான் போட்டது சரியா இருக்கா? அழகா இருக்கு, ஆனா இன்னும் உனக்கு நான் சொல்லி தரேன். அம்மா சொன்னபடி கவி தினமும் கோலம் போட ஆரம்பித்தாள். ஆனால் கவியோட கோலத்தில் மட்டும் சூரிய ஒளி பட்டதுமே நிஜமாக மாறுகிறது. மறுநாள் கவி ஒரு அழகான பட்டாம்பூச்சியை கோலமாக வரைகிறாள். சூரிய ஒளி பட்டதுமே கொஞ்ச நேரத்துல அது ஒரு நிஜ பட்டாம்பூச்சியாக மாறியது. ஹாய் பட்டாம்பூச்சி, ஏய், நீ நான் போட்ட கோலத்துல இருந்து வந்தியா? ரொம்ப அழகா இருக்க நீ. ஆஹா, அப்படின்னா நான் இன்னொரு பூக்கோலம் போடுறேன். நிஜமா நடக்குதான்னு பார்க்கலாம். ஹாய், பூவும் வந்துடுச்சு. இத நண்பர்கள்கிட்டயும் சொல்லணும். ரவி, இங்க பாரு, நான் கோலம் போட்டா அது நிஜமாவே வந்துடும். இதோ இங்க பாரு. அட ஆமாம், நிஜமாவே பம்பரம் வந்துடுச்சே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. கவி, உன் கோலங்களால இந்த ஊரையே அழகா வண்ணமயமாக மாத்திட்டியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவியோட கோலத்தின் மகிமை அந்த ஊருக்கே தெரிஞ்சிடுது. கவி எல்லாரோட வீட்லயும் கோலம் போட்டு மகிழ்விக்கிறாள். ஊரே சந்தோஷமா இருக்கு. இந்த கோலம் போடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய வண்ண வண்ண கோலம் போட்டு இந்த ஊரையே சந்தோஷப்படுத்தணும். பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. கவியோட கோலங்கள் நாளுக்கு நாள் பெருசாகவும் ரொம்ப அழகாவும் ஆனது. கவி கோலத்தால ஊரே அழகா இருக்கே. இந்த சந்தோஷமான நேரத்துல கவியோட கோலத்தை கலைக்கிற மாதிரி அந்த ஊர்ல இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஐயோ அம்மா, நான் போட்ட கோலம் எல்லாம் கலைஞ்சிருக்குமே. இப்ப நான் கோலம் போட முடியாதா? கவலைப்படாத கவி, எல்லாம் சரியாயிரும். மழையால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. கவியோட கோலம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்போ மழை விட்டதும் கவி உடனே தன்னோட கோலமாவை எடுத்துட்டு வந்து சந்தோஷமா கோலம் போட ஆரம்பிக்கிறாள். சரி, நம்ம கோலம் போட்டு சூரியனை வர வைப்போம். ஐயோ, தண்ணியா இருக்கே. பரவாயில்ல, நம்ம கோலம் போடுவோம், நல்லதே நடக்கும். கவியோட கோலத்தை ஆச்சரியத்தில் பார்த்த ஊர் மக்கள் என்னதான் நடக்குதுன்னு கவனிச்சார்கள். அப்போ கவியோட கோலத்திலேந்து ஒரு ஒளி வந்து கோலமே பிரகாசமா ஆனது. கவி கோலங்கள் வரைய வரைய மேகங்கள் கலைந்து சூரியன் வர ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியில் குதித்தார்கள். பயிர்கள் எல்லாம் செழிப்பானது. தண்ணீரும் வடிந்து பழையபடி ஆனது. தாத்தா, இங்க பாருங்க, பயிர்கள் எல்லாம் பச்சை பசேருன்னு ஆயிடுச்சு. அப்பாடா, திரும்பவும் நம்ம கிராமம் அழகா ஆயிடுச்சு. அம்மா,
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராமமே வண்ணமயமா ஆகிடுச்சு. பட்டாம்பூச்சிகளும் பறவைகளும் குழந்தைகளும் மகிழ்ச்சியில் ஆடினர். பின்பு எல்லா குழந்தைகளும் கோலம் போட்டு மகிழ்ந்தார்கள். நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். அடுத்த கதையில பாப்போம்.